ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அவர் யூடியூப் சேனல் குவான்ஸ் கிராக். ஓகே, இன்னைக்கு நம்ம ஆப்டிடன் சீரிஸோட டே 2 தான் வந்து பார்க்க போகிறோம். ஓகேவா? 10 தரமான கொஷின் செட் வந்திருக்கேன். ஹேண்ட் பிக் பண்ணி எஸ்பிஐபிஓ ஐபிபிஎஸ்பிஓ லெவலில் இருக்கக்கூடிய கால்குலேட்டிவாக பட் ஈஸியாக சால்வ் பண்ணுற மாதிரி ஒரு கொஷின்ஸ் தான். இப்போ ஒரு 10 கொஷின் செட் வந்திருக்கேன். சரிங்களா? நம்ம வந்து டேரெக்டாக வீடியோக்குள்ளே போயிடுவோம். ஓகே, இதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு நீங்கள் ஃபஸ்ட் டைம் வரீங்க அப்படின்னா மறக்காமல் அந்த சப்ஸ்கிரைப் பட்டனை தட்டி விட்டுக்கோங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோஸ் உங்களுக்கு டே டு டே வந்து நோட்டிஃபிகேஷனாக வரும். ஓகே, நம்ம சேனலில் வந்து குவான்ஸ் ரிலேட்டட் ஷார்ட்கட்ஸ் எல்லாமே வந்து போட்டுட்ருப்போம். ஆல்சோ நம்ம டெலிகிராம் சேனல் குவான்ஸ் கிராக்கையும் ஃபாலோ பண்ணிக்கோங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம வந்து டேரெக்டாக இதுக்கு சம்குள்ளே போயிடலாம். ஆப்டிடன் சீரியஸ் டே 2 இன்னைக்கு. ஓகே, 50 செகண்ட்ஸ் டைமர் மக்களே. 50 செகண்ட்குள்ளே இந்த 10 தரமான கொஷின்ஸை பிஓ ப்ரிலிம்ஸ் லெவல் கொஞ்சம் டஃப்பாகவும் கொஞ்சம் ஈஸியாகவும் கொண்டு வந்திருக்கேன். சால்வ் பண்ண முடியுதான்னு செக் பண்ணி பாருங்கள். ஓகே ஓகே மக்களே, டே 2 ஆஃப் ஆப்டிடன் சீரியஸ் போகிறோம். ஃபர்ஸ்ட் கொஷின். ஓகே, டைமர் ஸ்டார்ட் பண்ணிடலாம். அப்படியே சால்வ் பண்ணுங்கள். பென் பேப்பர்லாம் எடுத்து வச்சுக்கோங்க. வீடியோ பாஸ் பண்ணிட்டு. ஓகே, டைமர் ஸ்டார்ட் பண்ணிடலாம். ஓகே, சீம்ஸ் டு பி டெக்னிக்கல் எரர். ஒரு நிமிஷம். ஓகே, ரீஸ்டார்ட் பண்ணிட்டேன் மக்களே. சால்வ் பண்ணுங்க. ஓகே, டே 2 நம்ம ஃபர்ஸ்ட் கொஷின் போயிடலாம். சரிங்களா? இது பென் பேப்பர்லாம் எடுத்து வச்சுக்கோங்க. இதுக்கு முன்னாடி நம்ம டைமர் ஸ்டார்ட் பண்ணி சால்வ் பண்ண ஸ்டார்ட் பண்ணிடலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ். ஓகே, ஃபர்ஸ்ட் கொஷின். ஃப்ரெண்ட்ஸ், நம்ம கொஞ்சம் டஃப்பாக தான் எடுத்து வந்திருக்கேன். நீங்கள் 50 செகண்ட்ஸ்குள்ளே சால்வ் பண்ண முடியாட்டி ஒன்றும் டென்ஷன் ஆகிக்க வேணாம், பேனிக் ஆகிக்க வேண்டாம். என்னாலையும் ஒரு சில சம்ஸ் எல்லாம் சால்வ் பண்ண முடியாது. பட் நம்ம வந்து எப்படி ஸ்மார்ட்டாக அப்ரோச் பண்ணுறது அப்படின்றத நம்ம பார்ப்போம். நீங்கள் சால்வ் பண்ணிட்டீங்கன்னா ஓகே, சூப்பர், கங்க்ராச்சுலேஷன்ஸ். இன்கேஸ் சால்வ் பண்ண முடியலனா யாரும் வந்து டென்ஷன் ஆகிக்காதீங்க, வெக்ஸ் ஆகிக்காதீங்க. ஏன்னா நம்மளும் வந்து இனி ஃபாஸ்ட்டாக சால்வ் பண்ண பழகிக்கலாம். அதுக்கோசரம் தான் நம்ம வந்து இந்த செஷன். நீங்கள் ஃபஸ்ட்டா நான் ஃபஸ்ட்டானுக்கிறதுக்காக இந்த செஷன் இல்லை. ஓகேவா? ஓகே மக்களே, டைமை ஸ்டார்ட் பண்ணிடலாம். ஸ்டார்ட் பண்ணுங்கள். Yes, one became. Yes. ஓகே, சால்வ் பண்ணாதாங்க வீடியோ பாஸ் பண்ணிட்டு சால்வ் பண்ணுங்கள். நான் வந்து எக்ஸ்ப்ளனேஷன் வந்து கொடுக்குறேன். நான் சால்வ் பண்ணிட்டேன். ஓகே, பார்க்கலாமா? இது வந்து சால்வ் பண்ணல அப்படின்னா ஒன்றும் பேனிக் ஆக வேண்டாம். நான் என்ன ஒவ்வொரு ஸ்டெப்லையும் எப்படி அப்ரோச் பண்ணேன்னு சொல்கிறேன், கேட்டுக்கோங்க. இப்போ வந்து ஃபஸ்ட்டு கொஸ்டின் அவர் அனலைஸ் பண்ணுறக்கே ஒரு 10 செகண்ட்ஸ் ஆயிரும். ஃபஸ்ட்டு லைன் என்ன கொடுத்துருக்காங்க? இன்வெஸ்டட் 16,500 அட் காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட் 2 இயர்ஸ். இந்த அமௌண்ட் வந்து 2 வருஷத்தில் 23,760 ஆகுது. ஓகே, நம்ம இதை ரெண்டையும் மைனஸ் பண்ணணும். 23,760 மைனஸ் 16,500. இது எப்படி ஸ்மார்ட்டாக மைனஸ் பண்ணலாம் அப்படின்னா, இந்த பக்கம் 16,500 ஒரு 3,500, இங்கே 20,000க்கு மேலே ஒரு 3,500, 7,000. ஸோ 7 நான் ஃபஸ்ட் எழுதிட்டு ப்ளஸ் 260, 7260 எழுதுறதே 7260 தான் எழுதுவேன். ஓகேவா? எக்ஸாமில் நீங்கள் இப்படி தான் எழுதணும். இது நம்ம பர்சன்டேஜ் கண்டுபிடிக்கணும். டிவைட் பை 16,500 இன்டூ 100 அதெல்லாம் போடல. டேரெக்டாக 165 2 ஜீரோவை எலிமினேட் பண்ணிட்டேன். பார்க்குறேன் 165 வந்து 11th டேபிள் அடிபடுது. ஸோ 11th டேபிளில் நம்ம கேன்சல் பண்ணோம் அப்படின்னா 7260 வந்து 660 டிவைட் பை 15 ஆகும். ஓகே, அடுத்த ஸ்டெப்பில் நம்ம என்ன பண்ணோம்? இதை யோசிக்கக்கூடாது. ஃபஸ்ட்டு 600 பை 15 நம்ம ஈஸியாக போட்டுடலாம் 40 அப்படின்னு. 60 பை 15 4. ஸோ 40 + 4 44. நான் உங்களுக்கு பழைய வீடியோலேயே சொல்லியிருக்கேன்.
20 அப்படின்னா அதனுடைய காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட் வந்து 44 2 இயர்ஸ்க்கு. அதாவது 20 + 20 + 400/100 A + B அந்த இது பெர்சன்டேஜ் ஃபார்முலா இருக்கு இல்லைங்களா? அந்த ஃபார்முலா தான். ஸோ 14 வந்தா 44. ஏன்னா 20யோட ஸ்கொயர நம்ம அப்படியே மைண்ட்லயே டிவைட் பண்ணி 44 10 வந்தா 21 அந்த மாரி நம்ம வந்து இப்போ 15 வந்தா 15 + 15 30 30 + 2.25 ஏன்னா 225 வந்து 15 ஸ்கொயர். ஸோ நம்ம மைண்ட்ல அப்படியே ஃபிக்ஸ் பண்ணி வச்சிரணும். 44 வந்தா 20% அப்படின்னு. நான் அப்படியே அடுத்து 20ன்னு எழுதிட்டேன். நான் ஆர் கண்டுபிடிச்சுட்டேன். 20 அப்படின்னு. அவங்க என்ன சொல்றாங்க, அந்த அடுத்ததுல ஷி தென் இன்வெஸ்டட் 4000 அட் சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் 2 இயர்ஸ் அட் ரேட் ஆஃப் 2 ஆர் -15%. கொஸ்டின்ல கொஞ்சம் அ இந்த 2 ஆர் -15ன்னு குழப்பியிருக்காங்க. முதல்ல குடுத்திருக்கிற 6% நம்ம கண்டுபிடிச்சுட்டோம். இதுல காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட்ல கண்டுபிடிச்சது தான் 6. ஆ 6ன்னு மென்ஷன் பண்ணலன்னு நெனைக்கிறேன். 6% அப்படிங்கிறது காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட்ல மென்ஷன் பண்ணல மக்களே. ஓகே. 2 ஆர் -15 எவ்வளவு? 40 40 -15 25. ஓகே. 25 2 வருஷத்துக்கு 50%. இது ஈஸி கால்குலேட்டிவ் கிடையாது. 40,000 50% ஆன்சர் வந்து 2000. சரிங்களா? ஓகே. சரிங்க மக்களே. அடுத்த கொஸ்டின் நம்ம போலாம். ஆன்சர் வந்து பார்த்தீங்க அப்படின்னா 2000. ஓகே. இதுல நீங்க வேற ஏதோ ஸ்மார்ட்டஸ்ட் அப்ரோச் இருந்தாலும் தாராளமா நீங்க கமெண்ட்ஸ்ல சொல்லலாம். ஏதாவது டவுட்ஸ்னா நீங்க கமெண்ட்ஸ்ல கேளுங்க. கொஸ்டின் நம்பர் 2. இது கொஞ்சம் ஈஸியா எட்டு வந்திருக்கேன். இத சால்வ் பண்ணுங்க. நீங்களும் போட்டிருப்பீங்கன்னு நெனைக்கிறேன். சால்வ் பண்ணுங்க. டைமர் முடியட்டும். ஓகே. இது ஈஸி தான் மக்களே. பெர்சன்டேஜ்ல ஈஸியான சம் தான். இது ஒரு கிளர்க் ப்ரிலிம்ஸ் லெவல்னு சொல்லலாம். அப்படியே கலந்து கலந்து கொண்டு வந்திருக்கேன். ஒண்ணு டிஃபிகல்ட்டா இருக்கும். அந்த மாரி தான் இருக்கும். கொஞ்சம் ஹேண்ட் பிக் பண்ண கொஸ்டின்ஸ் தான். சரிங்களா? ஓகே. ஆ இங்க என்ன சொல்லியிருக்காங்க? 42 மார்க்ஸ் வந்து ஒருத்தன் வாங்கி ஃபெயில் ஆகுறான் 10%ல. ஓகே. இதுதான் பாஸ் மார்க். நடுவுல ஒரு பாஸ் மார்க் இருக்கு. இதுக்கும் இதுக்கும் 10% வித்தியாசம். அனதர் ஸ்டூடண்ட் 60 வாங்கி மோர் தென் பாஸ் மார்க்கோட 10%. இதுக்கும் இதுக்கும் 10% வித்தியாசம். ஸோ 10 + 10 20. 20 பார்ட் தான் நமக்கு இதுக்கு இதுக்கு உண்டான டிஃபரன்ஸ். 42 - 60 எவ்வளவு? 18. அப்ப 100 எவ்வளவு? 20 × 5 வந்து 100. அதே மாரி 18 × 5 போடுறோம். we will get 90. ஆப்ஷன் சி 90 தான் கரெக்ட் ஆன்சர். சரிங்களா? 3rd சம் போலாம். ஆப்ஷன் சி கரெக்ட் ஆன்சர். ஓகேங்களா? 3rd சம் சால்வ் பண்ணுங்க மக்களே. டைமர் ஸ்டார்ட் பண்ணலாம். வாங்க ஃப்ரெண்ட்ஸ் சால்வ் பண்ணுங்க. ஓகே. நான் சால்வ் பண்ணிட்டேன். இப்போ பாருங்களேன். ஸ்மார்ட்டஸ்ட் அப்ரோச் பார்க்கலாமா? இப்போ வந்து எல்லாரும் டிவைடட் பை S1 + S2 = 12 அப்படின்லாம் போடுவாங்க. அதுக்கப்புறம் அடுத்த ஸ்டெப்ல 300/12 இந்த பக்கம் S1 + S2. இந்த ஸ்பீட் அதாவது ரிலேட்டிவ் ஸ்பீட பொறுத்தவரைக்கும் ஆப்போசிட் டைரக்ஷன்னு சொல்ட்டாங்க. நான் படிச்சு பார்த்துட்டு ஸ்பீட வந்து பிளஸ் தான் பண்ணணுன்ட்டாங்க. நான் உடனே ஸ்பாட்லயே என்ன எழுதுறேன்? 120 + 180 வந்து 300ன்னு எழுதிடுறேன். டிவைடட் பை 12 செகண்ட்ஸ். மீட்டர்/செகண்ட். ஓவராலா ரிலேட்டிவ் ஸ்பீட கண்டுபிடிக்கிறேன் நானு. ஸோ S1 + S2 கண்டுபிடிக்கிறேன். ஆனா அதெல்லாம் எழுதிட்டு இருக்கக்கூடாது. ஓகே. நம்ம 300/12 25ன்னு கண்டுபிடிச்சாச்சு. அப்படியே அடிச்சு கொடுத்து 24 2 பேலன்ஸ் 65 டைம்ஸ்ன்னு போட்டோம். கிலோமீட்டர் பெர் ஹவர்ல மாத்தணும் இல்லையா? ஏன்னா இங்க கீழ குடுத்துருக்கிறதெல்லாம் kmph. ஸோ 25 × 18/5 இப்படி போட்டோம் அப்படின்னா, அடிச்சு குடுத்தோம் அப்படின்னா 5 × 18 90. இந்த 5 × 18லாம் யோசிக்கவே கூடாது. 19 போட்டுறணும். அதெல்லாம் நம்ம பிராக்டிஸ் வந்து அப்படியே வச்சிருக்கணும். ஓகேங்களா? அவன் ஒரு ட்ரெயின் 13 தான். ஆப்வியஸா இன்னொரு ட்ரெயின் வந்து 60 மைனஸ் பண்ணோம்னா. ஆப்ஷன் பி மக்களே.
ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இப்போ அடுத்த கொஸ்டின் போலாம். 4த் கொஸ்டின். டைம் வேஸ்ட் பண்ண வேண்டாம். 60 ஆப்ஷன் வந்து பார்த்தீங்கன்னா, ஆன்சர் பார்த்துக்கோங்க. உங்களுக்கான ஆன்சர் வந்து 60 கிலோமீட்டர் பெர் ஹவர். 4த் கொஸ்டின். ஏதோ கொஸ்டின் நம்பர் மிஸ்டேக் போல. 4த் கொஸ்டின், 3rd கொஸ்டின் போட்டேன். சால்வ் பண்ணலாம். நீங்க சால்வ் பண்ணுங்க. They found to be 90 meters apart. Okay, சால்வ் பண்ணுங்க. Again apart. இது வந்து பார்த்தீங்கன்னா, கொஞ்சம் ட்விஸ்டடா இருக்கும். பார்ப்போமா? நீங்க ட்ரெடிஷனலா போடலாம். ஸ்மார்ட் அப்ரோச்லயும் போடலாம். நான் கொஞ்சம் ரேஷியோ மெத்தட் வச்சு போட்டிருக்கேன். ஓகே. ஜனனி அண்ட் ராம் ஸ்டார்ட்ஸ் அட் சேம் பீஸ். அந்த ஏ டூ பி டூ பி டூ பி பி டூ ஏன்னு சொல்றாங்க. அதாவது ஏலேருந்து ஒருத்தன் கிளம்பி, பிலேருந்து ஒருத்தன் கிளம்பி எல்லாம் டுவர்ட்ஸ் ஆப்போசிட் டைரக்ஷன்ல வராங்கங்கிறது தான் அப்படி சொல்லியிருக்காங்க ரெஸ்பெக்டிவ்லின்லாம். ஓகே. இப்போ 10 நிமிஷம் கழிச்சு இந்த ஸ்டேட்மெண்ட்ட நீங்க புரிஞ்சுக்கோங்க. 10 நிமிஷம் கழிச்சு 90 மீட்டர்ஸ் ஏக்கும் பிக்கும் நடுவுல 90 மீட்டர்ஸ். ஓகே. அடுத்து இன்னொரு 5 மினிட்ஸ். அதாவது ஆஃப்டர் 15 மினிட்ஸ் ஃப்ரம் ஸ்டார்ட்டிங்னா இன்னொரு 5 நிமிஷம் கழிச்சு, இவன் வந்து இவன கிராஸ் பண்ணிர்றான். இவன் வந்து இவன கிராஸ் பண்ணிர்றான். ஸோ ஏ வந்து இந்த ஜனனி வந்து இங்க ராம கிராஸ் பண்ணி, ராம் வந்து ஜனனி கிராஸ் பண்ணி போனதுக்கப்புறம் எகெயின் அந்த பாயிண்ட்டுக்கு போயிட்டாங்க. 90 மீட்டர்ஸ், 90 மீட்டர்ஸ். இதுக்கு இடையில இருக்கிற டைம் வந்து 5 மினிட்ஸ் தான் ஆயிருக்கு. ஓகே. அதாவது 10 நிமிஷம், 15 நிமிஷம். சரிங்களா? நம்ம டைம் ரேஷியோ எடுத்துக்கலாம். டைம் 10, 15. நம்ம டிஸ்டன்ஸ் தெரியும், டைம் தெரியும். ஃபர்ஸ்ட்டு 10 நிமிஷம், அடுத்து 15 நிமிஷம். ஓகே. இதோடைய ரேஷியோ என்ன? 2, 3 டைமு. டைமும் டிஸ்டன்ஸும் டைரக்ட்லி ப்ரொபோர்ஷனல். டிஸ்டன்ஸ் 2, 3 தான். ஓகே. இதுக்கு உண்டான டிஃபரன்ஸ் எவ்வளவு? 90 இந்த 10 நிமிஷத்துக்கும், 15 நிமிஷத்துக்கும் இடையில இருக்கிற டிஸ்டன்ஸ் எவ்வளோ? 90 மீட்டர்ஸ். ஓகே. 1 பார்ட் வந்து 90 அப்டின்னா, 5 பார்ட் நம்ம ஃபர்ஸ்ட்லேருந்து எவ்வளோ அதெல்லாம் ஸ்டார்ட்டிங்லேருந்து 10 மினிட்ஸ் அதெல்லாம் யோசிக்கவே வேண்டியதில்ல. டிஸ்டன்ஸ் வந்து ரேஷியோ எடுத்துட்டேன். சின்ஸ் வந்து ஸ்பீடு வந்து சேமா இருக்கிறதுனால, ஆ 5 பார்ட் எவ்வளோன்னு போட்டு 450 அப்படின்னு போட்டேன். ஒரு சில சமயங்கள்ல வந்து இந்த மாரி ரேஷியோல போட்டீங்கன்னா ஈஸியா இருக்கும். சரிங்களா? ஆன்ஸர் வந்து 450 கிலோமீட்டர்ஸ். ஆப்ஷன் ஏ. சரிங்களா? ஓகே ஃபிரெண்ட்ஸ், நம்ம ஆன்ஸர் சைட்குள்ள போயிடலாம். 450 கிலோமீட்டர்ஸ் தான் உங்களுக்கு கரெக்ட் ஆன்ஸர். ஓகே. உங்களுக்கான 4த் கொஸ்டின். அப்போ உங்களுக்கு இன்னைக்கு 11 சம் செட் வந்திருக்கேன்னு நெனைக்கிறேன். ஏன்னா தேர்ட் கொஸ்டினவே 2 வாட்டி ஒரு கிளரிக்கல் மிஸ்டேக்ல ஏதோ போட்டேன்னு நெனைக்கிறேன். ஓகே டன். இட்ஸ் ஓகே. நம்ம 11 கொஸ்டின்ஸா இன்னைக்கு பார்த்துருவோம். சரி ஓகே. இப்போ நம்ம நெக்ஸ்ட் கொஸ்டின் மக்களே. இதுக்கு முன்னாடி தான் 450 கிலோமீட்டர்ஸ் ஓகே பார்த்துட்டோம். 4த் கொஸ்டின். ஓகே டன். 4த் கொஸ்டின். இது வந்து கொஞ்சம் ட்விஸ்டடான சம்ஸ். கிளரிக்கல் மெயின்ஸ்ல கேட்பாங்கன்னு வச்சுக்கலாமே. பிஓ ப்ரிலிம்ஸோட கொஞ்சம் டஃப்பா இருக்கும். சால்வ் பண்ணுங்க. இந்த கொஸ்டினுக்கு வந்து நமக்கு டைமர் வேண்டாம். நான் உங்களுக்கு சரி டைமர் ஸ்டார்ட் பண்ணிடலாம். நீங்க சால்வ் பண்ண முடிஞ்சா சால்வ் பண்ணுங்க. இல்லாட்டி பார்ப்போம். நானும் சால்வ் பண்றேன். பீஸ்ல இருக்கு. ஓகே. சரி மக்களே, நான் எக்ஸ்பிளைன் பண்றேன். இது கொஞ்சம் டஃப்பான சம் தான். நான் சொன்னேன் இல்லையா? இது ஒரு போனஸ் சம்னு வச்சுக்கோங்களேன். ஆல்ரெடி சொன்ன மாரி ஏதோ கொஸ்டின் எரர்ன்னு இருந்துச்சுல. ஸோ 11 கொஸ்டின்ஸ்ல 10 கொஸ்டின்ஸ் வந்து டைமர்ல போடலாம். இது வந்து ஒரு போனஸ் சம். ஓகே, நான் எக்ஸ்பிளைன் பண்றேன். நான் எடுக்கும்போதே யோசிச்சேன் நானு. எப்படி என்னன்னு பார்க்கும்போது,
ஓகே. ஒன்ஸ் பார்த்துருவோம் நம்ம எப்படின்னு. ஃபர்ஸ்ட் என்ன குடுத்துருக்காங்க, ராம் வந்து ஆன் எஸ்பில இது பண்றாங்க. வைல் ஃப்ரீனா வந்து டேக்ஸ் ப்ராஃபிட் ஆன் சிபி. ஓகே. ப்ராஃபிட் பெர்சன்டேஜ் கால்குலேட் பண்ணும்போது எல்லாரும் நம்ம டிவைடட் பை சிபி தானே போடுவோம். ராம் வந்து டிவைடட் பை எஸ்பி போடுறாரு. ஃப்ரீனா வந்து எப்பவும் போல காஸ்ட் ப்ரைஸ்லயே வந்து சால்வ் பண்றாங்க, இது பண்றாங்க, ப்ராஃபிட் கண்டுபிடிக்கிறாங்க. அப்படி கண்டுபிடிக்கும்போது தான் ப்ராஃபிட்ல வந்து ₹588 வந்து டிஃபரன்ஸ் அப்படின்னு சொல்றாங்க. ஸோ 2 பேரும் ஒரே பொருள் தான் விக்கிறாங்க. ஓகே, டன். த எஸ்பி ஆஃப் போத் ஆஃப் தெம் ஆர் சேம் அப்படின்னு சொல்றாங்க. எஸ்பி ஆஃப் போத் ஆஃப் தெம் ஆர் சேம். இதுதான் வந்து முக்கியம். எஸ்பி வச்சு தான் நம்ம ஈக்குவேட் பண்ணி கண்டுபிடிக்கணும். ஓகே. நம்ம எஸ்பிக்கு அரைவாக தான் பார்க்கணும். அப்புறம் ப்ராஃபிட் வந்து ருப்பீஸ்ல குடுத்துருக்காங்க. நம்ம ருப்பீஸ்ல எடுக்கணும். ஓகேவா? இப்போ ஃபர்ஸ்ட் வந்து சால்வ் பண்ணலாம். 28 வந்து 7/25 உங்களுக்கே தெரியும். ஏன்னா 28/100ன்னு போட்டோம்னா, 28/100ன்னு போட்டோம்னா ஈக்குவல் டூ 7/25. இப்போ ராம் வந்து கால்குலேட்ஸ் ப்ராஃபிட் ஆன் எஸ்பி. ஓ! இது வந்து ஃப்ரீனா எஃப் இது எஃப். இவன் வந்து சிபி 25 சிபி. இது எஸ்பி. என்னது 32 வந்து எஸ்பி. ஓகே. இப்போ வந்து பார்த்தீங்க அப்படின்னா, இன்டூ 100 போட்டுவிட்டா நமக்கு பாயிண்ட்ல வராது. ஸோ ஃப்ரீனாவுடைய ப்ராஃபிட் வந்து 700. 2500க்கும் 3200க்கும் உண்டான டிஃபரன்ஸ் வந்து 700. ஓகே, டன். இப்போ வந்து இந்த ப்ராஃபிட் நம்ம கண்டுபிடிச்சிட்டோம். இப்போ ராம்னுடைய ப்ராஃபிட் கண்டுபிடிக்கலாமா? ஓகே, ராம். ராம் வந்து என்னன்னா, இப்போ இன்னொன்னு நோட் பண்ணிக்கோங்க. செல்லிங் பிரைஸ் வந்து சேம். இந்த 3200 தான் ராமோட செல்லிங் பிரைஸும். ஓகே. இது ஃபிக்ஸ்டு. இது மாத்தவே முடியாது. இத வச்சு நம்ம ஏதாவது ஒண்ணு கண்டுபிடிக்கலாம். இப்ப 28% ஆன் எஸ்பி தானே. ராம்னுடைய எஸ்பி வந்து 3200 அதுல 28 அந்த அதுல தான் வந்து 28% அவன் வந்து அதாவது செல்லிங் பிரைஸ்ல ப்ராஃபிட் கண்டுபிடிக்கிறான். எல்லாரும் நம்ம சிபில தான் கண்டுபிடிப்போம். ஸோ இந்த இந்த 3200ல 28% வந்து அவன் கால்குலேட் பண்ணிறான் தப்பா. அத நம்ம கால்குலேட் பண்ணுவோம். ஏன்னா பாருங்களேன், இங்க குடுத்துருப்பாங்க. கால்குலேட்ஸ் ஹிஸ் ப்ராஃபிட் ஆன் செல்லிங் பிரைஸ். இப்ப ராமோட செல்லிங் பிரைஸ் நமக்கு தெரியும் 3200ன்னு. இப்போ ஏன்னா பிகாஸ் ஃப்ரீனா அவர்ட்டருந்து எடுத்துட்டு வந்திருக்கோம். இப்போ 3200ல 28% எவ்வளவு? 32 இன்டூ 28 தான் போடணும். ஓகே. 32 இன்டூ 28 எவ்வளோ? 6. இந்த வேதிக் மேக்ஸ் ட்ரிக்ஸ்ல ஒரே இதுல சால்வ் பண்ணலாம். 24 + 4 28 29 3 2s are 6. இங்க ரிமைனிங் 29ல 2 இருக்கும். 8 896 ஒரே இதுல சால்வ் பண்ணலாம். கிராஸ் மல்டிப்ளிகேஷன் மெத்தட்ன்னு சொல்லுவாங்க. நான் அது உங்களுக்கு தனியா ஒரு வீடியோல போடுறேன். 896 தான் வந்து ப்ராஃபிட் ஆன் செல்லிங் பிரைஸ். ஓகே, டன். இங்க வந்து ஒரு ப்ராஃபிட் கண்டுபிடிச்சிட்டோம். இங்க ஒரு 700 வந்து ஃப்ரீனாவோட ப்ராஃபிட் கண்டுபிடிச்சிட்டோம். என்ன கொஸ்டின்ல சொல்லியிருக்காங்க? டிஃபரன்ஸ் பிட்வீன் தே ப்ராஃபிட் 700க்கும் 896க்கும் 196 தான் டிஃபரன்ஸ். ஈக்குவல் டு 588. இத பார்த்தீங்கனாலே தெரியும். இங்க 200ல 4 கம்மியா இருக்கு. 600ல 12 கம்மியா இருக்கு. அதாவது 200 ஈக்குவல் டு 600ங்கிறது இப்படி எழுதியிருக்காங்க. ஸோ 1 பார்ட் வந்து 3 மக்களே. ஓகே, டன். இப்போ வந்து என்ன கண்டுபிடிக்கணும்? வாங்க. ஃபைண்ட் தேர் எஸ்பி தான் கேட்டிருக்காங்க. நம்ம ஜஸ்ட் 3200 கண்டுபிடிச்சா போதும். இன்டூ 3 போட்டோம்னா 96 9600 ஆப்ஷன்ல இருக்கா? ஆப்ஷன் ஏ. இது கொஞ்சம் கஷ்டமான சம் தான் மக்களே. கான்செப்ட் ஓரியன்டடா எடுத்து வந்திருக்கேன். சரிங்களா? ஸோ டைமர் வந்து யாராலையுமே இந்த 50 செகண்ட்ஸ்ல சால்வ் பண்ண முடியாது. மெயின்ஸ்லலாம் டைமர் தேவையில்ல. உட்காந்து கான்செப்ட் தெரிஞ்சிருந்தா ரிலாக்ஸா சால்வ் பண்ணி ஆன்சர் எடுத்தோம்னாலே நம்ம வந்து கெத்து தான் அங்க. ஏன்னா கண்டிப்பா கெத்து தான் இந்த சம்ம சால்வ் பண்ணிட்டோம் அப்படின்னா. ஸோ நீங்க டைமர்ல சால்வ் பண்ண முடியலையா வருத்தப்பட வேண்டாம். இது ஏதாவது டவுட்னா கேளுங்க கீழ என்ட்ட. ஓகேவா? இல்ல குவான்ஸ் கிராக்ங்கிற டெலிகிராம் சேனல் இருக்கு. அதுல வந்து நீங்க கேட்டீங்கன்னா நான் டைரக்ட்டா உங்களுக்கு நான் வந்து எக்ஸ்பிளைன் பண்றேன். ஓகே, டன். இப்ப நம்ம அடுத்த கொஸ்டின் போலாம். டெலிகிராம் சேனலுக்கான லிங்க் வந்து உங்களுக்கு பின்டு கமெண்ட்ல இருக்கும் மக்களே. ஃபர்ஸ்ட் கமெண்ட்ல இருக்கும். செக் பண்ணிக்கோங்க. 5த் ஓகே. ஆன்சர் வந்து பார்த்தீங்கன்னா 9600. டன். 5த் கொஸ்டின். ஆவரேஜ். வாங்க வாங்க பென் எடுங்க. ஈஸி தான் இதெல்லாம் சால்வ் பண்ணலாம் டைமர்ல.
innings decreased by 5 runs. 37. இதை இன்னும் வேற ஒரு மாதிரி போடலாம். 2 32 + 17 + 7 + 22 எவ்வளோ? 34 44 54 51 58 68 78 80 டீவியேஷன் எவ்வளோ? 5 16. இப்படி போகலாம். 2 மெத்தட் இருக்கு மக்களே. இப்போ உங்களுக்கு நான் ஷார்ட்கட் மெத்தட் ஃபஸ்ட்டு சொல்கிறேன் எப்படி போட்டேன் அப்படின்னு. இப்போது இவங்க வந்து டோட்டல் இன்னிங்ஸ் கேட்குறாங்க. அதுக்கு ஒரு ஃபார்முலா இருக்குது. நான் இந்த சம் வச்சே போடுறேன். டோட்டல் இன்னிங்ஸ் இஸ் ஈக்குவல் டு சேஞ்சை மட்டும் தான் எடுக்கணும் நம்ம. இங்கே நான் 2ன்னு எதை வச்சு எழுதியிருக்கேன் அப்படின்னா 40ல் 2 வந்து கம்மியாக இருக்குது. நான் இதெல்லாம் நோட் பண்ணுறேன். எல்லாமே வந்து கம்மியாக தான் இருக்குது. ஸோ எல்லாத்தையும் கம்மியாக இருக்கிறதெல்லாம் ஆட் பண்ணி மொத்தமாக ஒரு வேல்யூ 80ன்னு எடுத்திருக்கேன். இப்போ 40க்கும் 42க்கும் டிஃப்ரென்ஸ் 2. அதை மட்டும் தான் இங்கே எழுதியிருக்கேன் பாருங்கள். ஓகே. 10க்கும் 42க்கும் 32 டிஃப்ரென்ஸ். 32 கம்மியாக இருக்குது. 25ல் 17 கம்மியாக இருக்குது. 35க்கு 7 கம்மியாக இருக்கும். அதே மாதிரி 20க்கு ரிமைனிங் 22 வந்து கம்மியாக இருக்கும். இதெல்லாம் ஆட் பண்ணோம் அப்படின்னா 80 வருது. சரிங்களா? இதுதான் வந்து ஆவரேஜ் சேஞ்ச். அதாவது இந்த ரன்ஸ் சேஞ்ச். அதுக்கப்புறமா ஆவரேஜ் சேஞ்ச் கீழே. இந்த ரன்ஸ் சேஞ்ச் டிவைடட் பை ஆவரேஜ் சேஞ்ச். ஓகே. இப்போ ஆவரேஜ் சேஞ்ச் எவ்வளவு? டிக்ரீஸ்டு பை 5 ரன்ஸ். இப்போ 80/5 போட்டால் 16 தான் டோட்டல் இன்னிங்ஸ். இதுதான் மக்களே ஃபார்முலா. நீங்கள் டீவியேஷன் வச்சு அதாவது ஃபார்முலா மாதிரி உங்களுக்கு சொல்கிறேன். ஆனால் உங்களுக்கு இது கான்செப்ட் ஓரியன்டாக இவ்வளோ கம்மியாக இருக்குது, அதனால் ஆவரேஜ் இவ்வளோ கம்மியாக இருக்குன்னா டிவைட் பண்ணோம்னா எவ்வளோ இன்னிங்ஸுங்கிறது கண்டுபிடிச்சிடலாம். டோட்டல் இன்னிங்ஸ் இஸ் ஈக்குவல் டு ரன்னிங் சேஞ்ச் பை ஆவரேஜ் சேஞ்ச். ஓகே. ஒரு சிலர் வந்து என்ன பண்ணுவீங்க அப்படின்னா பேசிக் மெத்தடில் சால்வ் பண்ணி காட்டுங்கன்னு சொல்லுவீங்க. இந்த ஈக்குவேஷன் தான் மக்களே. நீங்கள் சால்வ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஆன்சர் வந்துடும். ஒன்ஸ் போடுவோமா? ஓகே, டன். 42 - 37 எவ்வளோ? 5x ஈக்குவல் டு 37 × 5 எவ்வளோ? 36 × 5 180 185. 180 - 185 - 130 எவ்வளோ? அப்படியே மைண்ட்லேயே போடுங்க. 50 55. 180க்கும் 150க்கும் பார்க்குறேன். 50 + 5 இருக்குது எனக்கு 55. ஓகே. எக்ஸ் வந்து 11. ஆனால் 16 தானே சார் வரணும் அப்படின்னு கேட்டிங்க அப்படின்னா இப்போ பாருங்களேன். எக்ஸ்னால் என்ன சொல்லியிருக்கேன்? ஸ்டார்டிங்கில் சர்டைன் நம்பர் ஆஃப் இன்னிங்ஸ் கூட தான் 5 இன்னிங்ஸ் விளையாடிட்டான்ல. மொத்தமாக எத்தனை இன்னிங்ஸ்? 11 + 5 இன்னிங்ஸ் இஸ் ஈக்குவல் டு 16 இன்னிங்ஸ். ஆப்ஷன் பி தான் உங்களுக்கு கரெக்ட் ஆன்சர். ஆப்ஷன் பி 16. ஓகே, டன். உங்களுக்கு அடுத்த கொஸ்டின் போயிடலாமா? இதை சால்வ் பண்ணுங்கள். டைம் அண்ட் ஒர்க் ஈஸி தான். சின்ன கான்செப்ட் ஓரியன்ட். சரி, டைமருக்குள்ளே நீங்கள் சால்வ் பண்ணிட்டீங்கன்னா நீங்கள் உண்மையாலுமே கெத்து மக்களே. என்னால் முடியல. கொஞ்சம் கஷ்டமாக தான் இட்டு வந்திருக்கேன் இன்னைக்கு. நான் நாளைக்கு கொஞ்சம் ஈஸியாக இட்டு வரேன். ஓகேவா? 10 days ஏபி, 8 days வந்து பிசி. ஓகே. 60 + 40 100 முடிஞ்சது. இன்னொரு 20 பார்ட்ஸ் மட்டும் இருக்கும். 20 parts done by C in 5 days. ஓகே. சி வந்து 4ன்னு நம்ம கண்டுபிடிச்சிட்டோம். சி வந்து 4 அப்படின்னா இப்போ பாருங்களேன். நான் ஃபஸ்ட் இருந்தே சொல்கிறேன். 2024 டோட்டல் ஒர்க் வந்து 120, எஃபிஷியன்சி வந்து 65. உங்களுக்கு தெரியும், எடுத்துட்டீங்க. இப்போ எப்படி பிரிச்சிருக்கேன்னா ஏ ஒர்க்டு ஃபார் 10 days, பி ஒர்க்டு ஃபார் 18 days. ஏவை 10ன்னு பேஸாக வச்சுட்டு பியை பியில் 18ல் 10, அதாவது இங்கே வந்து 10
இங்க பாருங்களேன் 10 + 8ன்னு எடுத்துடலாம் இந்த இடத்துல. 18 10 8 பிரிச்சுக்கிறேன். அப்ப பிரிக்கும்போது பியிலிருந்து 10 எடுத்து ஏவோட 10ஓட சேர்த்து ஏபி 10ன்னு எழுதிடுறேன். ரிமைனிங் பிகிட்ட 8 டேஸ் இருக்கும். சியிலிருந்து 8 பிரிச்சு 13 வந்து எப்படி பிரிக்கிறேன்னா 8 + 5ன்னு பிரிக்கிறேன். 8 எடுத்து இங்க குடுத்துட்டு 5 எடுத்து இங்க தனியா குடுத்துர்றேன். இப்ப எஃபிஷியன்சியோட மல்டிப்ளை பண்றேன். 60 10 × 6 5 × 8 40 அப்புறம் சி தனியா இங்க இருக்கு. 5C. இப்போ சியோட எஃபிஷியன்சி 4ன்னு கண்டுபிடிச்சிட்டோம். இதை ஈக்குவேஷனால போட்டு 100 இவங்க 100 பண்ணியிருப்பாங்க. ரிமைனிங் 5 நாள்ல வந்து 20 பார்ட் வந்து சி பண்ணியிருக்கும். சி = 4. ஓகே டன். ஏவோட எஃபிஷியன்சி கேட்குறாங்க. இப்போ சி 4னா பி வந்து 1. ஏன்னா பிசி வந்து 5. பி 1னா ஏ வந்து 5. ஸோ டோட்டல் எஃபிஷியன்சி என்ன ஏசிக்கு 9. 75% கேட்குறாங்க. 120ல் 75% எவ்வளோ? 60 + 30 = 90. டக்குன்னு போடணும். 50% வந்து 60, அதில் 50% வந்து 30. அப்பதான் 50 + 25% = 75%. 90 / 9 = 10 days. இப்போ பார்த்தீங்கன்னா 10 days. ஆப்ஷன் பி 10 days. ஆன்சர் ஸ்லைட் போயிடலாம். 10 days தான் உங்களுக்கு கரெக்டான ஆன்சர். அடுத்த கொஸ்டின் போயிடலாங்களா? சால்வ் பண்ணுங்க மக்களே. Discount of 4% and made a profit of 20. 96 SP 120% profit. Okay. SP. $800. Okay, same pen 40% profit after giving a discount of 20%. இது கொஞ்சம் கஷ்டம் தான் ஒத்துக்கிறேன். இந்த வாட்டி எல்லா சம்மே கஷ்டமாக தான் எடுத்து வந்திருக்கேன். சாரி. நீங்கள் ரிலாக்ஸாக சால்வ் பண்ணுங்கள் சரிங்களா? இந்த வாட்டி ரொம்ப ட்விஸ்டடாக இருக்குது. என்னாலையுமே சால்வ் பண்ண முடியல. If the same pen is sold at a 40%, நான் இப்போ காஸ்ட் ப்ரைஸ் கண்டுபிடிச்சி இப்போ நான் போட்ட வரைக்கும் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். எப்போவுமே பேஸ் வந்து 100x எடுத்துருவேன் மக்களே. நான் என் ஸ்டைல் அப்படி தான் எடுப்பேன். காஸ்ட் ப்ரைஸ் வந்து 100x எடுக்கிறேன். மார்க்கெட் அப் பை 200 rupees. ஸோ இது வந்து எம்பி 200 எக்ஸ்ட்ரா வைக்கிறாங்க. அவ்வளோதான். ஓகே. 4% வந்து டிஸ்கவுண்ட் கொடுக்குறாங்க. செல்லிங் ப்ரைஸ் அப்போ என்ன 100xல 4%னா 4, 200ல 4னா 8 கம்மியாகும். ஏன்னா டபுள் ஆகுது இல்லையா? ப்ளஸ் 190 தான் எஸ்பி. அடுத்த லைனில் 20% ப்ராஃபிட்ன்றாங்க. 100xல 20% ப்ராஃபிட் 120. ஈக்குவேட்டிங் எஸ்பி. செல்லிங் ப்ரைஸ் நான் ஈக்குவேட் பண்ணி 100xை கண்டுபிடிக்க ட்ரை பண்ணுறேன். கண்டுபிடிச்சிட்டேன். 800 தான் வந்து சிபி. Okay, done. If the same pen is sold at a profit of 40% after giving a discount of 20%. ஓகே. இப்போ பாருங்களேன், இதனோட ஸ்டேட்மெண்ட் பாருங்க. ப்ராஃபிட் வந்து 40% ஆமா. 20% இதில் டிஸ்கவுண்ட் கொடுத்துருக்காங்களாமா. இப்போ 80% ஆஃப் த மார்க்கெட் ப்ரைஸ் தான் 140. அப்போ 100 எவ்வளவு? இதுதான் வந்து நம்ம கண்டுபிடிக்கணும். நீங்கள் ஃபஸ்ட்டு பர்சன்டேஜ் கண்டுபிடிச்சி அதுக்கப்புறமா ஈக்குவேட் பண்ணிக்கலாம். ஏன்னா இல்லாட்டி இதை 8ஆல் மல்டிப்ளை பண்ணி ஃபஸ்ட் வந்து பண்ணிட்டு இருக்கணும். இது ஸ்மார்ட்டாக அப்ரோச் பண்ணலாம். சால்வ் பண்ணிங்கன்னா என்ன வரும்? 8 வந்து 4th டேபிள் அடிச்சிங்கன்னா 2 டைம்ஸு 7. இது வந்து 50 2 25 25 × 7 எவ்வளோ? 175. ஆமாம் ரைட். 175. இதுதான் வந்து மார்க்கெட் பர்சன்ட் 75% மார்க்கப் ஆயிருக்கு. 75% தான் ஈஸியாக கண்டுபிடிச்சிருவோமே. 800ல் 75% மார்க். 400 + 200 தான் மார்க்கப். ஏன்னா 50% 400, அதில் 50% 200. அதுதான் 75%. 600 தான் வந்து மார்க்கப். 800 + 600 எவ்வளவு? 1400. ஆப்ஷன் சி 1000. இது கொஞ்சம் கால்குலேட்டிவாக தான் எடுத்து வந்திருக்கேன். நீங்கள் ரிலாக்ஸாக சால்வ் பண்ணுங்க. டைமர் வேண்டாம், அதை ஒமிட் பண்ணிடுங்க. 1400 சரிங்களா? ஓகே டன். ஆப்ஷன் ஆன்சர் ஸ்லைட்குள்ளே போயிடலாம். 1400. ஓகே. இப்படி தான் மக்களே ப்ரிலிம்ஸில் வரும். எஸ்பிஐ பிஓ ப்ரிலிம்ஸில் கொஞ்சம் டஃப்பாக தான் வரும். ஆனால் நம்பர்ஸ் கொஞ்சம் ஈஸியாக கொடுத்துருப்பாங்க. நமக்கு ட்ரிக்கு தெரிஞ்சதுன்னா சால்வ் பண்ணிடலாம். இந்த அப்ரோச் தான் மெயினாக. அப்ரோச் மட்டும் கவனிங்க. ஓகேவா? ஓகே. இந்த சம் கொஞ்சம் ஈஸியான சம் தான். நீங்கள் டைமர் வச்சே போடுங்க பார்க்கலாம்.
நான் போட்டேன். ஓகே. ம். இது வந்து சேம் டிஸ்டன்ஸ் இல்ல மக்களே. கொஸ்டின் கொஞ்சம் எரர். இப்ப பாருங்களேன். இப்ப என்ன சொல்லியிருக்காங்க? லைன் மெத்தட் தெரியுமா உங்களுக்கு? லைன் மெத்தட் நான் உங்களுக்கு சொல்லி தரேன் பாருங்க இப்போ. இப்போ ஸ்ட்ரீமை வந்து இங்கே எழுதிடணும். ஸ்ட்ரீம் ஸ்பீட் ஃபார்முலாவே தேவையில்ல. அப்புறம் இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா போட் ஸ்பீட் எழுதிடணும். இதுக்கு ஒரு தனியாக வீடியோ போடுறேன். இதை வந்து மீடியன் எடுத்து நீங்கள் கண்டுபிடிக்கணும். இப்போ 9 - 3 எவ்வளோ? 6. அது இங்கே போட்டுறணும். அப்புறம் 9 + 3 எவ்வளோ? 12. அது இங்கே போட்டுறணும். இதுதான் ஃபார்முலா. பட் நான் இருந்தாலும் லைனில் போடுவேன். ஓகேங்களா? இது எந்த வேல்யூ கம்மியாக இருந்தாலும் நான் கண்டுபிடிச்சிடலாம். இப்போ கீழிருந்து ஜாஸ்தி நான் சொல்லட்டுமா? 6 + 3 9. 9 + 3 வந்து 12. அப்படியே வந்து ஜாஸ்தி ஆகிட்டே போகணும். என்ன வேல்யூ இடையில இல்லைனாலும் கண்டுபிடிச்சிருவேன். அதுக்கப்புறம் ஈஸி தான். 2 ஹார்ஸ் 3 ஹார்ஸ்ன்னு டைம் கொடுத்துருக்காங்க. 2 ஹார்ஸில் டவுன் வந்து 12:24 ஆகும். 3 ஹார்ஸில் 18 ஆகும். ஆப்ஷன் வந்து 42. ஓகே. ஆப்ஷன் சி 42 தான் உங்களுக்கு கரெக்ட் ஆன்சர். 9th கொஷின். ஓகே டன். வாங்க சால்வ் பண்ணுங்க. இதுவும் ஈஸியான சம்ஸ் தான். ம், 16 electrons. Water. Water. 16 liters. Two times the final quantity of milk. 36 வந்து 25% போச்சுன்னா ஆப்ஷன் போட்ட மக்களே. ஸ்மார்ட்டான அப்ரோச் பாருங்கப்பா. பெஸ்ட் ஸ்மார்ட்டஸ்ட் அப்ரோச் நான் சொல்றேன் பாருங்கப்பா. இப்போ a container contains 64 liters of mixture and milk and water 3:1. ஓகே டன். இப்போ நம்ம பிரிச்சு எழுதிடலாம். 4 part 64, 1 part 16 ஈக்குவல் டு 3 × 16 48, 1 × 16 16. ஓகே, நீங்கள் 48 16 எழுதிட்டீங்க. இப்போ 16 liter of the mixture is removed and replaced with water. இப்போ என்ன சொல்றாங்க அப்படின்னா, ஒரு மிக்சர்லேருந்து 16 லிட்டர் எடுக்கிறாங்க. 25% எடுக்கிறாங்க. இது எப்படி 25 கண்டுபிடிச்சு 16/64 25 கண்டுபிடிச்சிட்டேன். மில்க்லேருந்தும் 25% எடுப்பாங்க, வாட்டர்லேருந்தும் 25% எடுப்பாங்க. அப்போ தான் வந்து கணக்கு கரெக்டாக வரும். ஆனால் அடுத்து என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, இதை நீங்கள் மைண்டில் வச்சுக்கோங்க. மிக்சர்ஸை பொறுத்த வரைக்கும் 2லேருந்தும் கரெக்டான பர்சன்டேஜ் எடுப்பாங்க. அது எவ்வளோ ஒரு வேல்யூவாக இருந்தாலும் சரி, மாறி இருந்தாலும் சரி. அப்படி கரெக்டாக அதே மில்க் அண்ட் வாட்டரில் மில்க்லேருந்து பகுதி வரும், வாட்டர்லேருந்து பகுதி வரும். அதுதான் கான்செப்ட். இப்போ 50% எடுத்தா 25% எடுத்தால் கால்வாசி வரும். எடுத்துட்டு ரீப்ளேஸ்ட் வித் பியூர் வாட்டர். வாட்டரை எகெயின் அதுக்குள்ளேயே போட்டுட்டு எடுத்த 25% வாட்டரை எகெயின் அதுக்குள்ளேயே போட்டுட்டு எடுத்த அளவுக்கு குவான்டிட்டியா மில்க் இருக்கும்ல 25%, அதுக்கும் வாட்டரவே போட்டுறோம். அதாவது நார்மலா என்ன சொல்றோம் அப்படின்னா, மில்க்ல இருந்து எடுத்து நான் வாட்டர்ல கொட்டிடுறேன், வாட்டரா மாத்தி. அதுதான் இதோட கான்செப்ட். இதை 2 வாட்டி பண்றேன். ஓகே, 48ல 25% எடுத்து வாட்டர்ல கொட்டுறேன், வாட்டரா கொட்டுறேன். அப்போ எவ்வளோ ஆகும்? அதெல்லாம் நம்ம யோசிக்கவே வேண்டாம். இப்போ என்ன கேட்டிருக்காங்கன்னா, ஃபைண்ட் த ஃபைனல் டோட்டல் குவான்டிட்டி ஆஃப் மில்க்ன்னு தான் கேட்டிருக்கான். மில்க்னா ஒரு தடவை 25% எடுத்து வாட்டரில் கொட்டிடுவான். அதை நம்ம யோசிக்கவே வேண்டியதில்லை. 36ல 48ல 25% எவ்வளோ? 12 மைனஸ் பண்ணால் 36. இன்னொருக்கா 36லேருந்து 25% எடுத்து மில்க் வாட்டரில் கொட்டிடுவான். மில்க் எடுத்து வாட்டரை மாற்றி வாட்டரில் கொட்டிடுவான். அப்போ 36ல 25% எவ்வளோ? 9 மைனஸ் பண்ண 27. ஆப்ஷன் வந்து 27. ஃபைனல் மில்க் இதான்ட்டு போயிடலாம். இதே ஃபைனல் வாட்டர் கேட்குறாங்கன்னு வச்சுக்குவோம். நான் உங்களுக்கு சொல்கிறேன் பாருங்க. 16ல இருக்கா இங்கே 16 + 12, ஏன்னா அங்கேருந்து எடுத்து இங்கே கொட்டுறோம், ப்ளஸ் 36லேருந்து 9 எடுத்து கொட்டுறோம். 28 37 37 எப்படி இருந்தாலும் டோட்டல் குவான்டிட்டி மாறாது பாருங்க. 37 27 ஆட் பண்ணுங்க, 64 கரெக்டாக வருதா? 37 தான் வாட்டர் கண்டென்ட். கொஷின் என்ன கேட்குறாங்களோ அதான் போடணும். ஓகே டன். ஆன்சர் வந்து 27. ஆன்சர் வந்து 27 மக்களே. 10th கொஷின் போயிடலாங்களா? சால்வ் பண்ணுங்க. இதுவும் ஈஸி தான். நான் ஃபர்ஸ்ட் சொன்ன கான்செப்ட் தான், சேம் மாடல் தான்.
I6 16th table. 16 plus 16 plus 256 by 100. Okay, x x plus 6 வந்து 16 அப்படின்னா x வந்து 10. ஒரு கால்குலேட்டர் சேவ் 10 20 20% 44 2 இயர்ஸ்க்கு 44னா 4000 10,000 போட்ட மக்களே கொஞ்சம் லேட் ஆயிடுச்சு. ஓகே ஓகே ஓகே, ஈஸி தான், ரொம்ப ஈஸி, ரொம்ப 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 ஈஸி. நான் சொல்றேன் பாருங்க, 10,000 ரவுண்ட் வேல்யூ தான். ஸோ டக்குன்னு போட்டலாம்ங்கிற மைண்ட் ஃபிக்ஸ் பண்ணிட்டேன். எக்ஸ் ப்ளஸ் 6% 2 இயர்ஸ் காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட்னு சொல்றாங்க. ஓகே, கீழே வரும். இன்ட்ரெஸ்ட் வந்து 3456. பிரின்சிபல் தெரியும் 10,000. இங்கே டிவைடட் பை 10,000 இன்டூ 100 போட்டால் நம்ம 2 ஜீரோ அடிச்சுட்டு டேரெக்டாக டிவைடட் பை 100 போட்டுறேன். 3456 டிவைடட் பை 100. ஏன்னா பெர்சன்டேஜ் கண்டுபிடிக்கிறேன், ரெண்டு வருஷத்துக்கான பெர்சன்டேஜ் கண்டுபிடிக்கிறேன். 34.56 தான் வந்து 2 வருஷத்துக்கான பெர்சன்டேஜ். இப்போ பாருங்க, நான் உங்களுக்கு முன்னாடி சொல்லி கொடுத்துருக்கேன்ல, 2 வருஷமா இருந்தால் ஸ்கொயர் எடுத்து இது 56க்கு நான் அப்படியே பார்க்குறேன். 256 தான் 16th டேபிள் இதாகும். அப்படியே 34 பார்க்குறேன். ஓகே, 34.256 இருக்கு. இதை வந்து 16 இப்படி எழுதலாம். 16 + 16 + 256. இது வந்து 256 இன்டூ பை டிவைடட் பை 100. a + b பை ab பை 100ன்னு பெர்சன்டேஜ் ஃபார்முலா இருக்கு இல்லையா, அதுதான் மக்களே, ஈஸி தான். போட்டோம்னா நான் கண்டுபிடிச்சிடுறேன். 16% பர் ஆனம் 2 வருஷத்துக்கு இந்த வேல்யூ, 2வது வருஷத்துக்கு. சரி, ஓகே, 16 அங்கேருந்து கண்டுபிடிச்சிட்டேன். இன்ட்ரெஸ்ட் ரேட் எக்ஸ் ப்ளஸ் 6 தான் 16ன்னு சொல்கிறாங்க. அட் ரேட் ஆஃப் எக்ஸ் ப்ளஸ் 6 மேலே கொடுத்துருக்காங்களா, அட் ரேட் ஆஃப் எக்ஸ் ப்ளஸ் 6 ஈக்குவல் டு 16 அப்படின்னா எக்ஸ் வந்து 10ன்னு நான் கண்டுபிடிச்சிடுறேன். ஓகே, வாட் வுட் பி த நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்க்குறோம். காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட் சேம் சம். காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட் தான், சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் கிடையாது. சேம் பிரின்சிபல். ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் வந்து எக்ஸ் ப்ளஸ் 10 இருந்தால் எவ்வளவு? எக்ஸ் வந்து 10, எக்ஸ் ப்ளஸ் 10 வந்து 20%. 20% 2 இயர்ஸ்க்கு என்ன ஃபார்முலா? 20 + 20 + 400/100. இது நம்ம மைண்டில் போட்டு 20னா 44ன்னு எழுதியிருந்தேன். நீ மாதிரி மைண்டில் ஃபிக்ஸ் பண்ணி வச்சுக்கோங்க, மனப்பாடமே பண்ணி வச்சுக்கோங்க. நான் ஓப்பனாக சொல்கிறேன். ஆனால் கான்செப்ட் வந்து இதுதான் கான்செப்ட். நான் உங்களுக்கு கான்செப்டே சொல்கிறேன், பட் மனப்பாடம் பண்ணி வச்சிருங்க. 20னா 44, 16னா 34.56, 15னா 15 + 15 + 225/100 ஈக்குவல் டு 32.25. அப்படி மனப்பாடமும் பண்ணி வச்சுக்கணும். நீங்கள் கடைசி 2 டிஜிட் வச்சே கண்டுபிடிச்சிடலாம். ஸ்கொயரோடைய இப்போ நான் எப்படி 0.56 வச்சு 16 கண்டுபிடிச்சேன் அந்த மாதிரி. ஓகே, 44ன்னு எடுத்துடுறேன். 10,000னா டிவைட் பை இன்டூ 100ன்னு பண்ணுவோம். ஏன்னா டிவைட் பை 10,000 இன்டூ 100 போடும்போது 4400 தான் உங்கள் ஆன்சர். ஆன்சர் ஸ்லைட் கூட போயிடலாமா? 4400 தான் உங்கள் ஆன்சர். ஓகே மக்களே, நம்ம எண்ட் ஆஃப் த ஸ்லைடுக்கு வந்துட்டோம். 11 கொஷின் பார்த்துருக்கோம். இன்னைக்கு வந்து கொஷின் வந்து டஃப்பாக தான் இருந்தது. நான் நாளைக்கு கொண்டு வரும்போது கொஞ்சம் ஈஸியாக கொண்டு வரேன். அந்த டைமருக்குள்ளே சால்வ் பண்ணுற மாதிரி கொஞ்சம் ட்விஸ்டடாக கொஞ்சம் ஈஸியாக கொண்டு வரேன். ஓகேவா? டே 3 வந்து கொஞ்சம் நல்லா பார்ப்போம். இப்போ டே 2 உங்களுக்கு தரமான கொஷின்ஸாக இருந்திருக்கும்னு நான் நம்புகிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா மறக்காமல் வந்து லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாத்துக்குமே ஷேர் பண்ணி பார்க்க சொல்லுங்கள். 50 செகண்ட்ஸில் அவங்க போடுறாங்களா என்னங்கிறத பார்க்க சொல்லுங்கள். இந்த சம்மில் ஏதாவது டவுட் இருக்குது அப்படின்னா நம்ம டெலிகிராம் சேனல் குவான்ஸ் கிராக்கை நீங்கள் காண்டாக்ட் பண்ணலாம். ஓகே மக்களே, தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். நம்ம வந்து நெக்ஸ்ட் வீடியோவில் வந்து இன்னொரு நல்ல வீடியோவில் வந்து மீட் பண்ணுவோம். சரி மக்களே, பார்ப்போம். பாய்.